முழுசாக வளர்ந்த கீரையை சாப்பிட்றத விட இது போல் மைக்ரோ கிரீன்ஸாக சாப்பிடும்போது நமக்கு நிறைய சத்து கிடைக்குதுங்க. மைக்ரோ கிரீன்ஸ் வீட்டிலேயே ஈஸியாக வளர்த்துறது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேங்க. இன்றைக்கி அதை வச்சு எப்படிலாம் ரெசிபீஸில் வந்து ஆட் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு மைக்ரோ கிரீன்ஸை எடுத்துகிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இது போல் சாப் பண்ணி வச்சுக்கிறேங்க. நான் அதினா ஆர்கானிக்ஸ்லேருந்து மல்டிகிரெயின் சப்பாத்தி பூரி மிக்ஸ் வாங்கியிருந்தேங்க. ஒரு ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா எல்லா பயிர்களுமே முளைக்கட்டி தாங்க நான் பவுடர் பண்ணி தராங்க. 2.5 கப் அளவுக்கு அந்த சப்பாத்தி பூரி மிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ கிரீன்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. மைக்ரோ கிரீன்ஸை பச்சையாகவே சாப்பிடலாம். இருந்தாலும் இது போல் போட்டு சாப்பிடும்போது நமக்கு வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்குங்க. வீட்லேயே வளர்த்துன இந்த ஹெல்த்தியான மைக்ரோ கிரீன்ஸை அடிக்கடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சாப்பாட்டில். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. அதுக்குள்ளே சிம்பிளாக ஒரு சைட் டிஷ் பார்த்துடலாங்க. கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டு சோம்பு போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமே நல்லா வெந்து வரும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட வந்து நான் அதினா ஆர்கானிக்ஸில் வாங்கின கறி மசாலா தூள் 2 months யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேங்க. எனக்கு ஃப்ளேவர் இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் வேறு எந்த ஃப்ளேவர்ஸ்க்காக எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இதுலேயே வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனா சூப்பரான சைட் டிஷ் ரெடிங்க. தயிர் சாப்பாட்டுக்கு சப்பாத்தி பொரிக்கு எல்லாத்துக்குமே வந்து செம காம்பினேஷனாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் மாவு வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. நீ எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இவங்க பேச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சப்பாத்தி பூரி மிக்ஸ், அப்புறம் வந்து சத்து மாவு கஞ்சி, ராகி கொக்கோ மால்ட்டு, இது போல் ஹெல்த்தியான நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக ஷிப் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக அவங்க பேச்சு செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து சூப்பராக சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சுங்க. செம்ம சாஃப்டாக வந்தது. மல்டிகிரெயின்ஸ் ஆட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஹார்டாக வரும்னு நினச்சேன். பட் செம்ம சாஃப்டாக இருந்தது. நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடுற மாதிரி இருந்தால் இது மேலே கீ அப்ளை பண்ணி கொடுத்து விட்டிங்கன்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் கூட அதே மாதிரி சாஃப்ட்னஸோட செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. உங்களுக்கு மைக்ரோ கிரீன்ஸ் எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் போட்டுருக்குறேங்க. இது சப்பாத்தி பூரி மிக்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னஸ் பார்த்து தாங்க ரொம்பவே பிடிச்சிருச்சு. டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. தனியாக சாப்பிட்டா கூட ஒரு ருசி வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.